என்னது டூத் பிரஷை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணுமா? ஆமாங்க, வாங்க இதை பத்தி பார்க்கலாம். நான் உங்கள் பல் மருத்துவர் தமிழரசி. இதை நம்ம டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் இந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்றத. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரஷோட ஹெட், அதாங்க இந்த ப்ரஷோட பிரிஸ்டில்ஸ் தலைப்பகுதின்னு சொல்லுவோம், இது வந்து ரன்னிங் டேப் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம இதே ரன்னிங் வார்ம் டேப் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். ஏன் சுடுதண்ணியில வாஷ் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அப்போதான் இதுல ஒட்டி இருக்கக்கூடிய உணவு துகள்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் நமக்கு வந்து போகும். அது போல நம்ம இந்த ப்ரஷ்ஷை எப்போதுமே இப்படி நேரா, அதாவது தலைப்பகுதி மேலேயும் இதோடைய கைப்பிடிமானம் கீழேயும் இருக்க மாதிரி தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் இதுல இருக்க ஈரப்பதம் நமக்கு கம்மியாகி இது வந்து காயும். மூணாவதா, இந்த ப்ரஷ்ஷை எப்போதுமே நீங்க கவர் பண்ணி வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க கவர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து காயாம பாக்டீரியாக்கள் வளரக்கூடிய சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரஷ்ஷை எப்போதுமே உங்களோட டாய்லெட் ஃப்ளஷ்க்கும் பக்கத்துல வைக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 3 to 6 feet வந்து நீங்க தள்ளி வைக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு முறை ஃப்ளஷ் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், அதாவது நம்ம ஏரோசால்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இதுல வந்து தங்கி அது மேலும் வந்து பெருகுவதற்கான வாய்ப்பாக அமையும். வீக்லி ரொட்டீனா இந்த ப்ரஷ்ஷை எப்படி நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆன்டி பாக்டீரியல் மவுத் வாஷ் லைக் குளோரிக்ஸ்டின் அந்த மாதிரி மவுத் வாஷ் எடுத்துக்கலாம். அது ஒரு 10 to 15 ml ஒரு பவுல்ல ஊற்றிக்கலாம். ஸோ அது எப்படி நீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷோட ஹெட், இந்த தலைப்பகுதி ஃபுல்லா வந்து முழுகணும். அந்த மாதிரி ஊத்திட்டு நீங்க இதுல ஸ்விஷிங் மோஷன், ஸோ இந்த மோஷன் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா 30 seconds பண்ணா போதும். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை அந்த ஸ்விஷிங் மோஷன் பண்றதுக்குலாம் அப்படின்னா நீங்க வந்து அதுல ஒரு 15 minutes வந்து உள்ள போட்டுடலாம். ஸோ தட் இந்த பாக்டீரியல் க்ரோத் வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் ஆகும். எடுத்துட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் வார்ம் வாட்டர்ல வந்து கழுவிட்டு நீங்க ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லை, இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 99.9% வந்து கண்டிப்பா எனக்கு வந்து பாக்டீரியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க யூவி சானிடைசர் வாங்கிக்கலாம். இந்த யூவி சானிடைசர் வந்து உங்களுக்கு இன்பில்ட் யூவி கெப்பாசிட்டி கொண்டது. உங்களுக்கு வந்து சிங்கிள் வால் மவுண்டடாகவும் இருக்கும், போர்ட்டபுளா இருக்கு. ஸோ இதுக்குள்ள வைக்கிறதுக்கும் உங்களுக்கு சில மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க நான் சொன்ன மாதிரி வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மிஷின்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பட்டன் இருக்கும். ஸோ நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 minutesல இருந்து 15 minutes வரைக்கும் அந்த சைக்கிள் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதுவே வந்து முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அது சானிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்க எடுத்து அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வீக்லி நீங்க டிஸ்இன்ஃபெக்ட் பண்றதுக்கான முறைகள். சரி, மந்த்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அதாவது உங்களுக்கு கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்கு அப்படின்னா அந்த டூத் ப்ரஷ்ஷை கண்டிப்பா நீங்க மாத்தணும். அதாவது அந்த ஃபீவர்லாம் சரியானதுக்கு அப்புறமா நீங்க அந்த ப்ரஷ்ஷை கண்டிப்பா மாத்தணும். இது போக நீங்க இந்த பிரிஸ்டில்ஸோட ஹெட் இப்படி வளைஞ்சு வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறப்ப ஒரு சாஃப்டா இருக்கும் அந்த பிரிஸ்டில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆயிரும், நம்மளால வளர்க்க முடியாது. அந்த டைம் வந்து நீங்க மாத்திக்கலாம். இந்த மாதிரியான பற்களை பத்தின சந்தேகங்களுக்கு என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.